மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். வாட் அ பியூட்டிஃபுல் அப்டேட். நானுமே வந்து மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல அவங்க போட்டு. பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ஒரு கிரீன் கலர் காஸ்டியூம் ஷேர் ஆச்சு இல்லையா? ஸோ அது வந்து அப்கமிங் மகாநதின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதே காஸ்டியூம்ல ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்லாம் பேக் டு பேக் ஷேர் ஆகியிருக்கு. அதுவும் பல வருஷத்துக்கு அப்புறம் தான் சொல்லணும். பிகாஸ் ரொம்ப வருஷமா வந்து அதாவது விஜய் என்ட்ரி வந்ததுல இருந்தே இந்த ஒரு கேரக்டரை டீமே மறந்து போயிருந்தாங்க. இப்போ ஒன் பை ஒன்னா எல்லா கேரக்டரையும் ரீ என்ட்ரி மாதிரி கொண்டு வரது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் அஜயோடைய சிஸ்டர் மட்டும் தான் வரல, மற்றபடி ரீசெண்டா ராகவ் என்ட்ரி, இப்போ நம்ம குமரனுடைய சிஸ்டர் என்ட்ரியை வந்து கொண்டு வராங்க. இப்பதான் அதை பத்தி நம்ம லாஸ்ட் வீக் தான் பேசியிருந்தோம். ஸோ ஃபைனலி எல்லாரோட என்ட்ரியும் வருது, ஹாப்பியா இருக்கு. ஏன்னா பெரிய ஃபேமிலியா பார்க்க போறோம். இன்னொரு சைடு நம்ம எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி இது வந்து பேபி ஷவருக்கு முன்னாடி இந்த 5th மந்த் ஃபங்க்ஷன் வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிராண்டா பண்றாங்க. நம்ம விஜயும் காவேரியும் மேட்சிங் காஸ்டியூம்ல பச்சை கலர்ல ரொம்ப அழகா இருக்காங்க. ஒரே ஒரு பிக்சர் தான் ஷேர் ஆகியிருக்கு. அதே மாதிரி குமரனும் ட்ரெடிஷனல் வேர், ஈவன் குமரன் கங்கா ரெண்டு பேருக்குமே, அதாவது எப்படி சொல்றது, இந்த ரெண்டு சிஸ்டர்ஸும் ஒரே டைம்ல தான் பிரெக்னென்ட் ஆனாங்க இல்லையா? ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே மேடையில வச்சுதான் இந்த ஃபங்க்ஷன் நடத்துறாங்க போல. அண்ட் ஈவன் கங்காவுடைய காஸ்டியூமே நல்லா இருக்கு. அண்ட் குமரனுக்கும் கங்காவுக்கும் ஏதோ வாக்குவாதம் நடக்கிற மாதிரி இருக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ என்னவா இருக்கும்னு தெரியல, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கணும் இல்லையா உள்ள? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம கங்கா வந்து நடத்துறாங்க, அது மட்டும் தெரியுது. அண்ட் காவேரிக்கு இந்த பிக்சர்ல லைட்டா வயிறு கொஞ்சோண்டு பெருசான மாதிரி காமிச்சிருக்காங்க, கியூட்டா இருக்கு. ஆனா கிளியர் பிக்சர் கிடைக்கல. எனிவேஸ் அவங்க வந்து ரொம்ப மாசமா நம்ம சாரில மகாநதியில வந்து ரொம்ப மாசம் ஆச்சு. ஸோ ஃபைனலி இப்போ வரப்போற ஃபங்க்ஷன்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கலர்ஃபுல்லா அழகா இருக்காங்க. பர்டிகுலரா வீக்கா ஒரே கலர்ல மேட்சிங்கா ட்ரெடிஷனல் வியர்ல வர போறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இன்னொரு சைடு அந்த குமரனுடைய சிஸ்டர் இருக்காங்களே, அவங்களுமே பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, விஜய் அப்புறம் யமுனா நிவின் கூட. ஸோ அந்த பிக்சரும் இங்க உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம காவேரி இன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? நம்ம வீக்கா வந்து அவார்ட் வின் பண்ண போறாங்க. ஸோ வீக்கா ஜோடியா இருக்க பிக்சர் கிடைக்கலனாலும் நம்ம காவேரி சோலோவா பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ட்வின் ஷபரி, அவங்க வந்து இன்னும் இந்த மொமெண்ட்டை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஸ்டேஜ்ல அவரும் வந்து ஏதோ சில வார்த்தைகள் ஃப்ரம் த ஹார்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எப்பவுமே வந்து மனசார வாழ்த்துவாங்க நம்ம வீக்காவை. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்மள ஒருத்தர் மாதிரி சபரியும் அங்கே போயிட்டு ஏதோ ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காருன்னு மட்டும் தெரியுது. ஸோ இன்னைக்கு 3:30 அவார்ட் ஃபங்க்ஷன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நான் வந்து த ரோட் மூவி நம்ம எல்பி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மூவி வந்து போயிட்டு இருக்கு. பார்த்துட்டே இருந்தா அந்த ஆட் பிரேக்ல தான் இந்த அப்டேட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். வேற ஏதாவது நம்ம பிரவீன் சார் சைட்ல இருந்து அப்டேட் ஷேர் ஆச்சுன்னா கண்டிப்பா இமீடியட்டா ஷேர் பண்றேன். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.